வணக்கம். தமிழ் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வன். தொடர்வது தலைப்புச் செய்திகள். மேற்பார்வையாளர்கள் மீது பொய் குற்றச்சாட்டு, அரளி விதை சாப்பிட்டு நாடகம், தற்கொலைக்கு முயன்ற தூய்மை பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்க சக பணியாளர்கள் கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சியில் அதிக பணிச்சுமை தருவதாக கூறி தூய்மை பணியாளர் அஞ்சலா என்பவர் அரளி விதையை தின்று தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக அவர் கூறிய அத்தனை குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவர் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவருடன் பணிபுரியும் சக தூய்மை பணியாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் வலியுறுத்தியுள்ளனர். திமிரி பேரூராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் 27 தூய்மை பணியாளர்கள் சார்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் அஞ்சலா என்பவர் பணிக்கு சரியான நேரத்தில் வராமல் பல சாக்குப்போக்குகளை கூறி வருவதாகவும் அதிகாரிகள் மற்றும் மேஸ்திரி தம்பிராஜ் ஒதுக்கும் இடங்களுக்கு வேலைக்கு செல்ல மறுத்து தொடர் தகராறில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவித்தனர். குப்பைகளை சரியாக ஸ்தலம் பிரிக்காமல் தீ வைத்து எரித்துள்ளார். அதிகாரியின் நேரடி பார்வையில் சிக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி அலட்சியமாக செயல்பட்டதால் அஞ்சலாவிடம் டிராக்டர் படிக்கு செல்லுமாறு மேஸ்திரி கூறியதற்கு உன்னை ஒழித்து கட்டுகிறேன் என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளார். சொன்னபடியே மறுநாளே அரளி விதையை அரைத்து எடுத்து வந்து பேரூராட்சி அலுவலகத்தின் முன்பாக சாப்பிட்டு மேஸ்திரி தம்பிராஜியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் நாடகமாடி வீண் பழியை சுமத்தியுள்ளார் என்று சக பணியாளர்கள் சாடினர். எனவே பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறிய அஞ்சலா மீது அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்து மற்ற தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சுதந்திரமாக பணிபுரிய வழிவகை செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டனர். கஷ்டமா வேலை செஞ்சோம்னா எங்க கஷ்டத்துக்கு அந்த கஷ்டத்தை போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் உட்காருவோம். எங்களுக்கே தெரியாது போய் டீ பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கி கொடுப்பாப்ல அந்த பசி ஆத்துறதுக்கு. அப்படியே கொண்டவங்க எப்படி சார் நல்லவங்க கெட்டவங்களா இருப்பாங்க? அவங்க வீட்டுல சார் போய் வீட்டுல உள்ள இருக்கிறவங்களும் யாருமே எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. வருஷத்துல 4 முறை அவங்க வீட்டுல விருந்து வைப்பாங்க. எங்களுக்கு பொங்கல் ஆச்சுன்னா சாப்பாடு பிரியாணி போட்டு ஆளுக்கு 200 ரூபாய் கொடுப்பாப்ல. அவங்க அப்பா கல்யாண நாள்னா காலையில ஸ்வீட்டு சாப்பாடு போடுவாங்க. இவருக்கு பிறந்த நாள்னாக்கா அன்னைக்கு சாப்பாடு பிரியாணி போட்டு அன்னைக்கு மதியம் வேலையை விட்டுருவாப்ல. சரி எங்கன்னா ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்படி செய்யறவங்க வந்து கெட்டவங்களா இருப்பாங்களா சார்? இதுல யாருமே அவர் மேல குறை சொல்ல மாட்டாங்க சார். வேலை விடுறாங்கன்னா இப்ப திப்பை போடுறேன் சார். திப்பை போட்ட இடம் இல்லை. அந்த மகர் குப்பையை போறதுக்கு வேற இடம் ஓணும் இல்லையா? அதனால 2 திப்பை கூட வார சொல்லுவாப்ல. நம்ம வாரி தானே ஆகணும். 10 பேர்னா 10 பேர் செய்யணும் தானே. இதான் சார் பிரச்சனை. அதெல்லாம் வேலை சொல்லக்கூடாது. லேட்டா வந்துட்டாங்க லேட்டா வரான்னு வச்சுக்கா 1 நாளைக்கு கம்னு இருப்பாங்க, 2 நாளைக்கு கம்னு இருப்பாங்க. தொடர்ந்து அதோட லேட்டா வந்துருன்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை சார். பெட்ரோல் ஆயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகல, ஒயர் இருந்துச்சு, இப்படியெல்லாம் பிரச்சனை கொண்டு வருவா. அவளாலதான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனையே. 4 வருஷமா